பஞ்ச பிரம்மாசனம். சமுத்திரத்திலிருந்து ஆவியாகி போகும் தண்ணீர் மேகமாகி எத்தனையோ 100 மைல்கள் தள்ளி நதியாக உற்பத்தி ஆனாலும், அந்த நதி ஊரெல்லாம் சுற்றித் திரிந்தாலும் முடிவில் தன்னை பிறப்பித்த தாயான சமுத்திரத்திலேயே சங்கமித்துத்தானே தீர்கின்றது. அதுபோல் பஞ்ச பிரம்மாசனத்தின் மேல் காமேஸ்வரனுடைய இடது மடியில் காமேஸ்வரி கிழக்கு பார்த்து இவர்கள் அமரும்படி அந்த ஆசனம் உள்ளது. அப்போது தென்கிழக்கு திசையில் உள்ள அதன் கால்தான் பிரம்மா, தென்மேற்கில் உள்ள கால்தான் விஷ்ணு, வடமேற்கில் உள்ள கால் ருத்ரன், ஈசான்யத்தில் அதாவது வடகிழக்கில் உள்ள கால் பெயர் பொருத்தத்தோடு ஈஸ்வரனாகவே இருக்கும். 4 கால்களையும் சேர்த்து போட்ட மேல் பலகை சதாசிவன். பிரம்மசக்தியிலிருந்து பிரம்மசக்தியால் பிரம்மசக்தியை 5 தொழில்களாக பிரித்து காட்டுகின்ற இந்த 5 பேரையும் பஞ்ச பிரம்மம் என்று சொல்லி இவர்களால் ஆன ஆசனத்தை பஞ்ச பிரமாசனம் என்று சொல்லி இருக்கின்றது.